கும்பகோணம் அருகே டிஎஸ்பி அடித்ததால் மன உளைச்சலில் தனது கணவர் விஷம் குடித்ததாக மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். சிவபுரம் கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கலியமூர்த்தி என்பவர் அனுமதியின்றி வீடு மற்றும் கடை கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக குமரவேலு என்பவரின் சித்தப்பா நாராயணசாமி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். மேலும் இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த திருவிடைமருதூர் டிஎஸ்பி மற்றும் காவல்துறையினர் பிரச்சினைக்கு பேசி தீர்வு காணும்படி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது குமரவேல் செல்போனில் புகைப்படம் எடுத்துள்ளார். இதனை பார்த்து போனை பறித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பின்னர் வீடு திரும்பிய அவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இதனை அடுத்து குமரவேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிஎஸ்பி அடித்ததால் மன உளைச்சலில் விஷம் குடித்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டிஎஸ்பி ஒரு கோயில் இடம் விசாரணைக்காக வந்தவர் விசாரணையோட ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட இவர் ஆப்போசிட் பார்ட்டிங்க. அவர் எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்தவரை இவர் தான் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொன்னாங்களா எப்படின்னு தெரியல. டிஎஸ்பி கூப்பிட்டு நீ எங்கேப்பா இங்கே வந்த என்ன ஏதுன்னு கேட்டு அவரை கண்ணாபின்னான்னு பேசி அவரை அடித்து தகாத வார்த்தையில் பேசி அந்த அடித்ததுனாலையும் அவரோட செல்லு ஐஃபோன் வச்சுருந்தாரு, அதையும் பிடுங்கிட்டு விட்டுறாங்க. அதோட மன உளைச்சலில் அவன் இப்போ மருந்து குடிச்சிட்டு மிகவும் அவசர சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. கண்டிஷன் மோசம்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு.